ஒன்ஸ் ஆனுவல் பிளான் பர்ச்சேஸ் பண்ண பிறகு அந்த ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கு க்ரெடென்ஷியல் ஷேர் ஆகிருக்கும். அந்த க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி இந்த லாகின் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோன்னே டேரெக்டாக இது வந்து ப்ரொஃபைல் பேஜில் லேண்ட் ஆகும் ஃபஸ்ட் டைம். அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடிட் பண்ணால் அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி நேம், இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் கம்பெனி டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணால் அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி கம்பெனியோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர், இன்கேஸ் ஜிஎஸ்டி நம்பர் ஆட் பண்ணால் அதை ஆட் பண்ணிவிட்டு அட்ரஸ் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கம்பெனியோட லோகோ அப்டேட் பண்ணால் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் லோகோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு க்ராப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா கம்பெனியோட லோகோ அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு அண்ட் நியூ பாஸ்வேர்டு அதை எகைன் ஃபில் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நியூ யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் யூசரை கிளிக் பண்ணிவிட்டு நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அண்ட் ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா நியூ யூசர் க்ரியேட் ஆகிடுவாங்க. க்ரியேட் ஆனோன்னா இந்த இமெயில் ஐடிக்கு இந்த யூசரோட பாஸ்வேர்டு வந்துடும். நெக்ஸ்ட் அந்த யூசரை எடிட் பண்ணணும்னா எடிட் ஐக்கன் கிளிக் பண்ணி நேம் இல்லை எந்த டீட்டெயில் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணிட்டு அப்டேட் கிளிக் பண்ணிட்டா யூசர் எடிட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணுறதுக்கு ரீசெட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரீசெட் ஆன அந்த பாஸ்வேர்டு வந்து யூசரோட மெயிலுக்கு ஷேர் ஆகிடும். செட்டிங்ஸில் இன்டெகிரேஷனில் 4 டைப்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெட்டா லீட் ஆட்ஸு. இதை ஃபஸ்ட்டு கனெக்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபேஸ்புக் பேஜ் அந்த ஃபேஸ்புக் பேஜோட கனெக்ட் ஆகிருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் காட் இட் இதுவுமே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிடும் தனியாக கூட. மீன்ஸ் ஃபேஸ்புக் பேஜ் கனெக்ட் ஆனோன்னு மேனேஜ் கிளிக் பண்ணி வேணால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வேறு அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இம்போர்ட் பாஸ் லீட்ஸ் கிளிக் பண்ணி கொடுத்துருக்க டைம் பீரியடில் பாஸ் லீட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃபேஸ்புக் பேஜ்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா ஃபார்ம்ஸுமே பார்த்துக்கலாம். இதில் வேறு எதுவும் ஃபார்ம்ஸ் வேணாம்னா அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். புதுசாக ஆட் பண்ணால் சிங்க் பண்ணிங்கன்னா அது வந்துடும். நெக்ஸ்ட்டு கூகுள் ஆட்ஸ் லீட் ஃபார்ம் அசெட்ஸ்குள்ளே கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வெப்ஹூக் யூஆர்எல் அண்டு கீ கிடச்சிரும். கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு இந்த யூஆர்எல் அண்டு கீயை வந்து உள்ளே ஃபீட் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ஆட் லீட் ஃபார்ம் இன்டெகிரேஷனுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதில் வர என்கொயரியுமே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கனெக்ட் மோஜோ லீட் ஃபார்ம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த யூஆர்எல்லை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பலாம். இல்லைனா உங்கள் வெப்சைட்லேயே கூட இதை வச்சுட்டு இந்த ஃபார்மில் வர டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு என்கொயரியில் வந்துடும். இந்த யூஆர்எல் நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்லேருந்து வர லீட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஸ்டம் வெப்சைட்டை கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா வெப்ஹூக் யூஆர்எல் அண்டு கீ கிடச்சிரும். இதை வச்சு கீழே இருக்கிற இந்த டெவலப்பர் கைடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொபோசல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொபோசலோட டெம்ப்ளேட் அண்ட் அதோட கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ப்ரொபோசல் எத்தனை நாள் வேலிடிட்டியோ அந்த டேஸ் இதில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வந்து ப்ரொபோசலில் வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லா ப்ரொபோசலையும் வரணுமோ அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ரொபோசலில் வர காம்பனன்ட் டேபிளில் அக்சசரிஸ் டேபிள், அப்ளைன்ஸ் டேபிள் அண்ட் அதர் சர்வீஸ் டேபிள் எல்லாம் என்னென்ன ஹெடர் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக உங்கள் ப்ரொபோசலில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன டீட்டெயில்ஸ் வரணுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொபோசல் செட்டிங்ஸ் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் உங்களுக்கு என்னென்ன இமெயில் அண்ட் புஷ் நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறது இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். என்கொயரியோட அப்டேட் இன்கேஸ் வேணும்னா அதை டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. லைக் என்கொயரி, ப்ரொபோசல், ஆர்டர் ஷீட், ப்ராஜெக்ட், மைல்ஸ்டோன் அண்ட் டாஸ்க் எல்லாத்துக்குமே இதில் லிஸ்ட்டாக இருக்கும். எது உங்களுக்கு வேணாமோ அதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வராது. நெக்ஸ்ட் அடிஷ்னல் செட்டிங்ஸ், அதில் ஆர்டர் ஷீட் செட்டிங்ஸ் எடிட் கிளிக் பண்ணி அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஆர்டர் ஷீட்டோட எக்ஸ்பைரி டேஸ் எத்தனை நாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் அதோட டேபிள் எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரணும் ஆர்டர் ஷீட்டில் அப்படிங்கிறத கொடுத்து அப்டேட் கொடுத்துட்டு அது சேவ் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக சர்வீஸ் ரெக்வஸ்ட்டோட அந்த வேலிடிட்டி டேஸ் வந்து எத்தனை மந்த்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ 12ன்னு கொடுத்தீங்கன்னா 12 மந்த்ஸ் சர்வீஸ் வேலிடிட்டி வந்துடும். நெக்ஸ்ட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுக்கு நியூ ஸ்பேஸ் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸோட நேம் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். இதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தா சேவ் ஆகிடும். அண்டு இதோட டிசேபிளும் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஸ்பேஸை வேணால் நீங்கள் டெலீட் பண்ணுறதுனால டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிராண்ட் ஆட் பண்ணுறதுக்கு
நியூ பிராண்ட் கிளிக் பண்ணி பிராண்ட் நேம், பிராண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் டைப் க்ரியேட் பண்ணுறதுக்கு டைப் நேம், டைப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா இதுவுமே க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வேரியண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ வேரியண்ட் கிளிக் பண்ணி வேரியண்ட் நேம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சேவ் பண்ணிட்டா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ காம்பனண்ட் கிளிக் பண்ணி காம்பனண்ட்டோட நேமை டைப் பண்ணிட்டு வேரியண்ட் நீங்கள் ஆட் பண்ணதோட லிஸ்டிங் வந்துடும், அது அண்ட் ஸ்பேஸோட லிஸ்ட் வந்துடும். இது ரிலிவெண்ட்டாக இருக்கிறத ஆட் பண்ணிட்டு யூனிட்டில் வந்து ஃபிக்ஸடான யூனிட் சைஸ் கொடுத்துட்டு அதோட ரேட்டுமே கொடுத்துட்டு டைப்பில் வந்து என்ன டைப்பாக செலக்ட் பண்ணி அதோட ரேட்டுமே கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா இதுவுமே சேவ் ஆகிடும். ஒரு அசசரிஸ் ஆட் பண்ணுறதுக்கு அசசரிஸோட நேமு, அதோட ரேட்டு, பிராண்ட் இதுதான் மேண்டட்ரி. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அப்ளையன்சஸில் போய்ட்டு நியூ அப்ளையன்ஸ் கிளிக் பண்ணிட்டு அப்ளையன்ஸோட நேம், ரேட் அண்ட் பிராண்ட் இது மேண்டட்ரி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா சேவ் ஆகிடும். அதர் சர்வீஸை கிளிக் பண்ணிட்டு அதோட கேட்டகரி நேம், சப் கேட்டகரி நேம், மெஷர்மெண்ட் யூனிட்டு, யூனிட் ரேட்டு இதெல்லாம் மேண்டட்ரி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா இதுவுமே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைப்ரரி கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் எப்படி டிஃபைன் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். லோக்கல் ஸ்டோரேஜில் ஃபைல் சூஸ் பண்ணி நம்ம கொடுத்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா ஃபீட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர் ரைட் கொடுத்துட்டு, இல்லை ஓவர் ரைட் எடுத்துகிட்டு கொடுக்கலாம். ஓவர் ரைட் கொடுத்தா ஆல்ரெடி இருக்க கண்டென்ட் டெலிட் ஆகிடும். நான் அதுமாரி பண்ணுறேன். இம்போர்ட் கொடுத்தோம்னா ஆல்ரெடி இருக்க எல்லா கண்டென்ட் டெலிட் ஆகிடும், லைப்ரரியில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே. இப்போ நம்ம எக்ஸலில் கொடுத்த புது டேட்டா தான் ஃபுல்லாகவே ஃபீட் ஆகிருக்கும். இப்போ அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணி இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து ப்ரீடிஃபைன்ட் அந்த டெம்ப்ளேட்டு நம்ம பை டிஃபால்ட்டாக கொடுக்குற டெம்ப்ளேட்டை கொடுத்து ஓவர் ரைட் அதையும் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்தோம்னா இதுவுமே இப்போ எல்லா டேட்டாவும் டெலிட் பண்ணிட்டு லைப்ரரி நியூவாக க்ரியேட் ஆகிருக்கும் எல்லாமே. இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டும் அப்படியே இருக்கணும், நியூவாக இம்போர்ட் பண்ணுற கண்டென்ட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவர் ரைடை செலக்ட் பண்ணாமல் அப்படியே இம்போர்ட் பண்ணிங்கன்னா பழைய கண்டென்ட் அப்படியே இருக்கும், நியூவாக இருக்க கண்டென்ட்டும் ஆட் ஆகிடும். ஆல்சோ இந்த லெஃப்ட்டில் இருக்க ஐக்கானை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக லைப்ரரி இருக்க கண்டென்ட்டை மொத்தமாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் லைப்ரரி கிளிக் பண்ணி நியூவாக என்கொயரி கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ என்கொயரி பட்டனை கிளிக் பண்ணி சல்யூட்டேஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நேம், ஃபோன் நம்பர் அண்டு ஹேண்டில் பை இந்த 3 ஃபீல்டு தான் மேண்டேட்ரி. மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான், வேணா இமெயில் எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வேணுனாலுமே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அட்ரஸுமே இதில் ஆட் ஆகிடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், அதில் ப்ராஜெக்ட் டைப் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சைட் ஸ்டேட்டஸ் அது என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிட்டு சோர்ஸ் வந்து இன்கேஸ் ரெஃபர் யாராவது பண்ணியிருக்காங்கன்னா ரெஃபரல் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் அதுவுமே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பை டிஃபால்ட்டாக யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ஹேண்டில் பையில் செலக்ட் ஆகிருப்பாங்க. இன்கேஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டிசைனருமே இது மாதிரி வேறு யார் அசைன் பண்ணுறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா என்கொயரி கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பல்க் அப்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் கொடுத்துருப்போம், அதை வேணால் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு 5 என்கொயரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்தேன்னா அந்த என்கொயரி எல்லாமே இப்போ ஆட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த என்கொயரி லிஸ்ட்டில் உள்ளதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் இதில் ரெசிடென்ஷியல் மட்டும் இப்போ எடுத்து காமிக்கிறேன். என்னென்னா கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகி எல்லா என்கொயரியும் வந்துடும். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் லிஸ்ட்டில் என்னென்ன உங்களுக்கு ஹெடரில் வரணுங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு என்கொயரி கிளிக் பண்ணால் அதோட டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். என்கொயரி டீட்டெயில் ஃபுல்லாக அதில் பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் என்கொயரி கிளிக் பண்ணி எந்த டீட்டெயிலோ அதை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம்னா அந்த என்கொயரி எடிட் ஆகிடும். இன்கேஸ் டெலிட் பண்ணணும்னு நினச்சா அந்த என்கொயரி வேணும் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் வந்து ஒரு என்கொயரியில் சைட் ஃபைல்ஸோ டிசைன் ஃபைல்ஸ் ஆர் அதர் ஃபைல் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இதில் வந்து இப்போ நம்ம பிடிஎஃப், எக்ஸல், வேர்டு, பிபிடி அண்ட் இமேஜஸில் சில ஃபார்மேட் அலோவ் பண்ணுறோம். அதோட நேம் அண்ட் அந்த ஃபைலை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா
ஃபைல் அப்லோட் ஆகிடும். அந்த ஃபைலை டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைனா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாலோ அப்பில் வந்து நியூவாக ஒரு ஃபாலோ அப் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணி பை டிஃபால்ட் இன்றைக்கி செலக்ட் ஆகிருக்கும் டுடே டேட்டு, ப்ராஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபாலோ அப் என்றைக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு யார் ஃபாலோ அப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு ரிமார்க்ஸ் என்ன கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா ஃபாலோ அப் க்ரியேட் ஆகிடும். இதை வந்து நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு டுமாரோ ஃபாலோ அப்பில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இன்கேஸ் இன்றைக்குள்ள ஃபாலோ அப்பில் எதுவும் டேட்டா இருந்ததுன்னா அதில் அது வந்துடும். ஃபைனலாக இன்டெகிரேஷன் மூலயமாவும் என்கொயரி கிரியேட் ஆகும். இதில் ஏதோ ஒரு லீட் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது மூலயமாவும் என்கொயரி கிரியேட் ஆகி இந்த லிஸ்ட்டில் வந்துடும். நியூவாக ஒரு பிஓக்யூ கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ பிஓக்யூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்க என்கொயரி லிஸ்ட்டாக இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கனாலே பிஓக்யூ கிரியேட் ஆகிடும். ஆர் என்கொயரி லிஸ்ட்டில் போயிட்டு எந்த என்கொயரிக்கு பிஓக்யூ கிரியேட் பண்ணணுமோ அந்த என்கொயரி கிளிக் பண்ணி கிரியேட் பிஓக்யூ கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பிஓக்யூ கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் பிஓக்யூ கிரியேட் ஆனோடனே ஆட் மெஷர்மெண்ட் யூனிட் அண்ட் ஸ்பேஸ் டு ஸ்டார்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் யூனிட் எது வேணும்னு கேட்கும். ஃபீட் இன் இன்ச்சஸ் ஆர் மில்லிமீட்டர் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி லைப்ரரியில் ஆட் பண்ணது லிஸ்ட் ஆகும். நான் இப்போ மாடுலர் கிச்சன் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாடுலர் கிச்சனில் நான் வந்து காம்பனண்ட், அசசரிஸ், அப்ளைன்ஸ், அதர் சர்வீஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட் எந்த காம்பனண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வேரியண்ட் டைப் கேட்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா காம்பனண்ட் ஆட் ஆகிடும். அந்த காம்பனண்டோட லென்த், ஹைட், டெப்த் அண்ட் குவான்டிட்டிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அசசரிஸ் ஆட் பண்ணுறதுக்கு அந்த அசசரிஸை கிளிக் பண்ணிட்டு எந்த அசசரிஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே அசசரிஸ் ஆட் ஆகிடும். அதில் குவான்டிட்டி இல்லை ரேட் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளைன்ஸும் சேம் அதே மாதிரி எந்த அப்ளைன்ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆட் ஆகிடும். அண்ட் அதர் சர்வீஸுமே சேம் அதே மாதிரி எந்த அதர் சர்வீஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நியூவாக ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணணும்னா அந்த ஆட் ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் மாஸ்டர் பெட்ரூம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் காம்பனண்ட் ஆட் பண்ணணும்னா காம்பனண்ட்டை கிளிக் பண்ணி அதில் எந்த காம்பனண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காம்பனண்ட் ஆட் ஆகிடும். சேம் அதே மாதிரி இதில் அதோட சைஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த பிஓகே டோட்டலில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் டிஸ்கவுண்ட் ஆர் ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பல்க் அமௌண்ட் ஆட் பண்ணுறேன் டிஸ்கவுண்ட்டுக்கு 10,000. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ஒரு 18% ஆட் பண்ணணும்னா அப்ளை கொடுத்த பிறகு பிஓகே டோட்டலில் போய் பார்த்தோம்னா எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். நெக்ஸ்ட் காம்பனண்டோட நேம் இல்லை அதோட ரேட் இல்லை டிஸ்கிரிப்ஷன் எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லைப்ரரியில் எஃபெக்ட் ஆகாது, இது இந்த பிஓக்யூவில் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக அது சேவ் ஒன்லின்னு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சேவ் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்பேஸை டெலிட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு வாட்டி பாப்பப்பில் கேட்கும், கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓவரால் பிஓக்யூ கிளியர் பண்ணணும்னா கிளியர் பட்டனை கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணி ப்ரொபோசல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொபோசல் ஸ்க்ரீன் வந்துடும். எந்த டெம்ப்ளேட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே நம்பர் வேணால் சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்பைரி டேட் அதிலே வந்துடும். சப்ஜெக்ட் என்னமோ அதை ஆட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆட் பண்ணிட்டு ஜென்ரேட் ப்ரொபோசல் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக ப்ரொபோசல் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாகவே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த வெர்ஷனை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். வெர்ஷன் நேம் அண்ட் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வெர்ஷன் சேவ் ஆகிடும். ஷேர் பண்ணிவிட்டு ஏதாவது இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா எடிட் பிஓக்யூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பிஓக்யூ ஸ்க்ரீன் வந்துடும். இதில் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் சேவ் அண்ட் ஜென்ரேட் ப்ரொபோசல் கொடுத்தீங்கன்னா ப்ரொபோசல் ஸ்க்ரீன் வந்துடும். ஜென்ரேட் ப்ரொபோசல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அகைன் ஒரு வெர்ஷன் ஜென்ரேட் ஆகும். இதில் நீங்கள் செக் பண்ணிட்டு இதை வெர்ஷன் 2 அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இதை உங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அந்த பிஓக்யூவை நீங்கள் எக்ஸல் அண்ட் பிபிடி ஃபார்மேட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் எஸ் எக்ஸல்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட் அண்ட் டவுன்லோட் எஸ் பிபிடின்னு கொடுத்தா பிபிடி ஃபார்மேட் டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ண பிஓக்யூவை நியூ பிஓக்யூவில் காப்பி பண்ணுறதுக்கு பிஓக்யூ கிரியேட் பண்ணிவிட்டு காப்பி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பிஓக்யூ கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்க பிஓக்யூட லிஸ்ட் இருக்கும். அதில் எந்த பிஓக்யூவோ அதை செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதையுமே சேவ் ஒன்லின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிஓக்யூ உங்களுக்கு சேவ் ஆகிடும். நியூவாக ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட் கஸ்டமர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மில் நேம், ஃபோன் நம்பர் அண்ட் ஹேண்டில் பை இது 3 மேண்டேட்ரி ஃபீல்ட். அதர் ஃபீல்ட்ஸ் எது வேணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கிரியேட் ஆகிடுவாங்க.
நெக்ஸ்ட் கஸ்டமர் பல்க் அப்லோட் பண்ணுறதுக்கு பல்க் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி கிவன் சாம்பிள் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி எக்ஸலை ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸலை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருமே அப்லோட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமர் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கஸ்டமருக்கு கிரியேட் ஆகிடும். கஸ்டமர் கிரியேட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக வேணால் நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி. நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமர் எடிட் பண்ணுறதுக்கு எடிட் ஐக்கான் கிளிக் பண்ணி என்ன டீட்டெயில்ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் எடிட் ஆகிடுவாங்க. நியூவாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் டீட்டெயில் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் பண்ணி ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பை டிஃபால்ட்டாக எல்லா கஸ்டமருக்கும் இருக்கும். ஆட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணால் நியூவாக இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பை மட்டும் மேண்டேட்டரி ஃபீல்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் ஃபீல்ட் வேணால் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். செகண்ட் வே வந்து என்கொயரியில் போயிட்டு என்கொயரி டீட்டெயில் ஸ்க்ரீனில் கன்ஃபார்ம் ஆர்டரை கிளிக் பண்ணி இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கொயரிலேருந்து எடுத்துக்கும். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டை ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னா ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் ஃபில்டர் கிளிக் பண்ணி இன் ப்ராக்ரஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வேணான்னா கிளியர் பண்ணிட்டோம்னா எல்லா ஃபில்டரும் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடிட் பண்ணுறதுக்கு எடிட் ஐக்கான் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ் வேணால் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணால் மெம்பர்ஸ் ஆட் ஆகிடும். அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராஜெக்டில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில் அண்ட் கஸ்டமர் டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ் யாராக இருக்காங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி டிசைன் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும்னா நியூ ஃபைல் கிளிக் பண்ணி நேம் அண்ட் அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் அப்லோட் ஆகிடும். இதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குங்கிறது பிஓகியோட ஒரு சம்மரி. இதை ரூம் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்பேஸ் வைஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் ஷீட் என்கொயரி இருக்கும்போது எப்படி ப்ரப்போசலோ அதுமாரி ப்ராஜெக்டாக வந்த பிறகு ஆர்டர் ஷீட் இதில் எதுவும் சேஞ்சஸ்னால் நீங்கள் எடிட் பிஓகி கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் அண்ட் ஜென்ரேட் ஆர்டர் ஷீட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இது வரைக்கும் சேவ் ஆன எல்லா அந்த பிஓகி ஐட்டம்ஸ்லாம் ஜென்ரேட் ஆர்டர் ஷீட் கொடுத்தா பிடிஎஃபாக வந்துடும். இல்லை வெர்ஷன் நேம் கொடுத்துட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் ஷீட்டோட வெர்ஷன் சேவ் ஆகிடும். நியூ மைல்ஸ்டோன் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மைல்ஸ்டோன் நேம் அந்த மெம்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு என்ன ஃபேஸ் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் அமௌண்ட் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா மைல்ஸ்டோன் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் மைல்ஸ்டோன் கிரியேட் ஆனோடனே மைல்ஸ்டோனோட டீட்டெயில் ஸ்க்ரீன் போய்டும். அங்கே மைல்ஸ்டோனோட மெம்பர்ஸ் வேணால் நீங்கள் ஆட் ரிமூவ் பண்ணிக்கலாம். மைல்ஸ்டோனோட எடிட் பண்ணால் எடிட் ஐக்கான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மைல்ஸ்டோனில் டாஸ்க் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் டாஸ்க் பட்டனை கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் நேம் டாஸ்கோட ஸ்டேட்டஸ் டாஸ்கோட அசைன் யாருங்கிறது அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டேட் டியூரேஷனை நீங்கள் கொடுத்தீங்கனாலே எண்ட் டேட்டுமே வந்துடும் கால்குலேட் ஆகி. ஆக்சுவல் ஸ்டார்ட் டேட் அண்ட் அந்த டாஸ்க் எத்தனை பர்சன்டேஜ் இன் ப்ராக்ரஸ்னால பர்சன்டேஜ் கொடுக்கணும் எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறது கொடுத்துட்டு சேவ். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டாஸ்கோட ஓவரால் வெயிட்டும் இந்த ப்ராக்ரஸ் பர்சன்டேஜ் இது ரெண்டுமே கால்குலேட் ஆகிடும். எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டேட்டும் டேட்டும் அதே மாதிரி கால்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட் டாஸ்க் எடிட் பண்ணால் அந்த மோர் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு இமேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இமேஜுக்கு ஒரு நேம் கேட்கும் அதையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுமே கொடுத்துட்டிங்கன்னா டாஸ்க் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனை கிளிக் பண்ணிங்கன்னா மைல்ஸ்டோனோட டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லிஸ்ட்டாக இருக்க டாஸ்க்கை கிளிக் பண்ணால் டாஸ்க் ஓப்பன் ஆகும். டாஸ்கோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கிளிக் பண்ணிங்கன்னா மைல்ஸ்டோனோட ஒரு சம்மரி இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கஸ்டமர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் டீம்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ராக்கரை கிளிக் பண்ணால் இந்த ப்ராஜெக்ட்டோட இப்போ ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நீங்கள் ட்ராக்கர் மூலமாக பார்த்துக்கலாம். இதையுமே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த இடத்துலேருந்து நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். நியூ சர்வீஸ் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட்டான அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி ரைஸ் சர்வீஸ் ரெக்வஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் சர்வீஸ் ரெக்வஸ்ட் கிரியேட் ஆகிடும். இதில் ரெப்போர்ட் ஆன் ஹேண்டில் பை டைப் இது மூணும் மேண்டேட்டரி ஃபீல்ட். அதர் ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இமேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜோட நேமுமே ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா சர்வீஸ் ரெக்வஸ்ட் கிரியேட் ஆகிடும். இந்த ஸ்க்ரீன்லேயே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை.
ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹேண்டில் பை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஒரு டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். ரெக்வஸ்ட்டை வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுத்தா சேவ் ஆகிடும். நியூ லாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு அட்டெண்டட் ஆன் அட்டெண்டட் பை ரெண்டு மேண்டேட்ரி ஃபீல்ட். அதர் ஃபீல்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இமேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தோம்னா ரெக்வஸ்ட் லாக் க்ரியேட் ஆகிடும். எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேணால் எடிட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோம்னா அதோட டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் செட்டிங்ஸோட செட்டப் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர் என்ன நம்பரில் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா கீழே இன்வாய்ஸ் நம்பர் எந்த நம்பரில் ஜென்ரேட் ஆகுங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நோட்ஸ் அண்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக என்ன வரணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா இன்வாய்ஸ் செட்டிங் சேவ் ஆகிடும். நியூ இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டாக இருக்க இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணால் நியூ இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுற ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஆர் ப்ராஜெக்டில் எந்த ப்ராஜெக்ட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைஸ் இன்வாய்ஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வந்துடும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துக்கும். பில் டு அண்ட் ஷிப் டு சேமாக இருந்ததுன்னா இதை செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் பை டிஃபால்ட் டுடே டேட் செலக்ட் ஆகிடும். டியூ டேட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டைப் சர்வீஸ் மட்டும்னா சர்வீஸ் செலக்ட் பண்ணிங்க. இன்கேஸ் சப்ளைக்கு மட்டும் பண்ண போகிறீங்கன்னா சப்ளை செலக்ட் பண்ணிங்க. இன்கேஸ் சர்வீஸ் அண்ட் சப்ளை ரெண்டுமே பண்ண போகிறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், HSN SAC கோட், குவான்டிட்டி, யூனிட், ரேட் அண்ட் GST இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டேட்டா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வேணால் நியூ ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஆட் ஐட்டம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ளைலையும் அதே மாதிரி ப்ராடக்ட் நேம், HSN SAC கோட், குவான்டிட்டி, யூனிட், அதோட ரேட் அண்ட் GST ஆட் பண்ணிவிட்டு நியூ ஐட்டம் வேணால் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இதுமாரி மல்டிபிள் ஐட்டம்ஸ் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்வாய்ஸ் செட்டிங்ஸில் வச்ச டீட்டெயில்ஸ்லாம் இதில் பை டிஃபால்ட்டாக வந்துடும். ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இதோட PDF ப்ரிவியூ உங்களுக்கு வந்துடும். இதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா பேக் போயிட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது சேவ் ஆகிடும். எகைன் இந்த இன்வாய்ஸை வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் டவுன்லோட் பண்ணியுமே பார்த்துக்கலாம். இதை 3 டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. என்கொயரி ரிப்போர்ட், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இன்வாய்ஸ் ரிப்போர்ட். என்கொயரி ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட் டைப் சம்மர் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஃப்ரம் டேட் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி டு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு என்கொயரி ஸ்டேட்டஸ் வச்சு ஃபில்டர் பண்ணோம் அதையுமே செலக்ட் பண்ணிங்க. ஹேண்டில் பை வச்சு ஃபில்டர் பண்ணோம் அதையும் செலக்ட் பண்ணிங்க. ப்ராஜெக்ட் டைப், சைட் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ் எதை வச்சு வேணாலும் ஃபில்டர் பண்ணுற செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் வியூ ஆகும். சம்மரி ரிப்போர்ட் இதை எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுல் ரிப்போர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தோன்னா ஃபுல் ரிப்போர்ட் வியூ ஆகும். இதையுமே எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இதுலேயுமே ரிப்போர்ட் டைப் ஃபஸ்ட்டு சம்மரி ரிப்போர்ட் வச்சுக்கிறேன். டேட் டைப் ஆர்டர் டேட் வச்சுக்கிறேன். ஃப்ரம் டேட், டு டேட் அண்ட் ஹேண்டில் பை வேணால் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தா ப்ராஜெக்டோட சம்மரி ரிப்போர்ட் வியூ ஆகும். இதை எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் ரிப்போர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தோம்னா ஃபுல் ரிப்போர்ட் ஷோ ஆகும். இதையுமே எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் ரிப்போர்ட், அதுலேயுமே ஃப்ரம் டேட் செலக்ட் பண்ணிக்கிட்டு டு டேட் அண்ட் இன்வாய்ஸ் டைப் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தோம்னா இன்வாய்ஸ் ரிப்போர்ட் வியூ ஆகும். இதையுமே எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷனில் ப்ரொபோசல் ரெக்வஸ்ட், ஆர்டர் ஷீட் ரெக்வஸ்ட், டாஸ்க் ரெக்வஸ்ட் 3 டைப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் ரெக்வஸ்ட் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேல்ஸ் பர்சன் லாகிலேருந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க ஒரு ப்ரொபோசல் வெர்ஷன்லேருந்து ரைஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஏதாவது மெசேஜ் என்டர் பண்ணி நான் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறேன். இங்கே பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ அட்மின் வியூலேருந்து பார்க்குறப்ப ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி PDF என்ன அந்த ப்ரொபோசலை வியூ பண்ணி பார்த்துட்டு எதுவும் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா இல்லைனா ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அப்ரூவ் என்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ் வெர்ஷன் வியூலேருந்து எகைன் அந்த இது அப்ரூவ் ஆகிருக்கும். எகைன் சேல்ஸ் வியூவிலேருந்து இன்னொரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறேன். அட்மின் வியூவிலேருந்து இந்த ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம். இப்போ சேல்ஸ் வியூவில் பார்க்குறப்ப ரிஜெக்ட் ஆகிருக்கும். அந்த ப்ரொபோசலை வியூ, எடிட், டவுன்லோட் எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆர்டர் ஷீட் ரெக்வஸ்ட், சேல்ஸ் வியூவிலேருந்து ஆல்ரெடி சேவ் பண்ண ஒரு வெர்ஷனை ரெக்வஸ்ட்டாக ரைஸ் பண்ணுறேன். இது இப்போ அட்மின் வியூவில் ரெக்வஸ்ட்டாக வந்திருக்கும்.
இதை அட்மின் வியூலேருந்து அப்ரூவல்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்பை பார்த்துட்டு அப்ரூவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டாஸ்க் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு சேல்ஸ் பர்சன் வியூவிலேருந்து ஏதாவது ஒரு டாஸ்கில் இப்போ இந்த டாஸ்கில் நான் 25லேருந்து 50% ப்ராக்ரஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் பண்ணனாலே ரெக்வஸ்ட் ரைஸ் ஆகிடும். இப்போ அட்மின் வியூவில் பார்த்தா அந்த ரெக்வஸ்ட் வந்திருக்கும். இதை பார்த்துட்டு அட்மின் அப்ரூவ் பண்ணால் தான் அந்த டாஸ்க் அப்டேட் ஆகும், இல்லைனா அப்டேட் ஆகாது. இப்போ அப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ சேல்ஸ் பர்சனோட வியூவிலேருந்து பார்க்குறப்ப இது அப்டேட் ஆகிருக்கும். ஃபைனலாக ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் ஸ்டேட்டஸ் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்வஸ்ட் பண்ண யூசர் வச்சுமே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அட்மின் கஸ்டமர் நேம் வச்சுமே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக சேல்ஸ் பர்சனோட வியூவிலேருந்து அவங்க ரைஸ் பண்ண ரெக்வஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் ஆல்ரெடி ஃபீட் பண்ண என்கொயரி, ப்ராஜெக்ட், மைல்ஸ்டோன், சர்வீஸ் ரெக்வஸ்ட்டோட சம்மரி இருக்கும். இதில் என்கொயரியில் ஓவரால் என்கொயரி எவ்வளோ, திஸ் மந்த் என்கொயரி எவ்வளோ அப்படின்னு லிஸ்ட்டாக இருக்கும். என்கொயரி கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராஸ்பெக்டை கிளிக் பண்ணி என்கொயரி ஸ்க்ரீனில் அதையுமே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர்டரை கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகி எல்லா ப்ராஜெக்ட்டும் லிஸ்ட் ஆகிருக்கும். டுடேஸ் ஃபாலோஅப்பை கிளிக் பண்ணி இன்றைக்கி இருக்க ஃபாலோஅப்போட லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாலோஅப் ரிப்போர்ட்டில் டுடே அண்ட் டுமாரோன்னு 2ஆக பிரிச்சிருப்போம். அதில் எந்த ஃபாலோஅப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாலோஅப்புக்கு நேவிகேட் ஆகிடும். அதில் வேணால் எடிட் பண்ணிக்கலாம் ஃபாலோஅப்பை. ஓவராலாக இருக்கிற என்கொயரியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் கிளிக் பண்ணால் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன என்கொயரிஸ் மட்டும் அதில் லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸில் எது வேணுமோ அதை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இன் ப்ராக்ரஸ் கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட்டில் இன் ப்ராக்ரஸாக இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். டுடேஸ் மைல்ஸ்டோன் சம்மரியில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற மைல்ஸ்டோனோட லிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த மைல்ஸ்டோனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைப்போட சம்மரி இங்கே இருக்கும். இதில் கமர்ஷியலை கிளிக் பண்ணால் என்கொயரியில் ப்ராஜெக்ட் டைப் கமர்ஷியலாக இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டோட சம்மரி இங்கே இருக்கும். அதில் இன் ப்ராக்ரஸ் கிளிக் பண்ணி இன் ப்ராக்ரஸில் இருக்க சர்வீஸ் ரெக்வஸ்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் லாக்ஸுமே அதே மாதிரி கிளிக் பண்ணி அதோட டேட்டாவெலாம் பார்த்துக்கலாம்.